என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மரியாளுடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த பண்டிகை நாட்களில் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப அவசியம் அந்த மரியாளுடைய குணாதிசயம் நமக்குள்ள வேணும். அப்பதான் நம்ம இயேசுவை பிரதிபலிக்க முடியும். இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டணும்னா நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்தியை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. நேற்று கீழ்ப்படிதலை குறித்து தியானித்தோம் இல்லையா? கீழ்ப்படிங்க. எங்களையாவது கீழ்ப்படியாமல் நீங்கள் போராடுறீங்க. கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுது, ஆனால் நான் கீழ்ப்படிய மாட்டேன். கர்த்தர் எனக்குள்ளே பேசுகிறாரு, நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஒரு நாளும் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு தெரியும்னு சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. அவர் ஒரு நாளும் அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவர் அல்ல. அவர் தன்னுடைய காரியங்களிலே எப்போதும் கவனமாக இருக்கக்கூடியவர். நம்மையும் அப்படி எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இன்னொரு குணாதிசயத்தை தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம். லூக்கா 1:27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் கன்னிகை. கன்னி மரியாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை நாம் அழைக்கிறோம். காரணம், இது வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 7ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்திலே, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். யார்? ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 7:14. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். அப்போ இங்க வாசிக்கிறோம், அவள் கன்னிகையாக வாழ்ந்தார். அப்போ மரியாளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்ததினாலே தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்துக்காக மரியாளை ஏற்றுக்கொண்டார். அப்போ மரியாளுடைய அந்த வாழ்க்கையில் கரைப்படாத ஒரு அனுபவம் இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் நம்மிலே உருவாவதற்கு கரைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் மரியாள் கன்னியாகவே வாழ்ந்தார்கள் என்று. இல்லை, அதுக்கு வேதம் அப்படி சொல்லலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட பிறந்த சகோதரரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சகோதரியும் இருந்திருக்கிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமான பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனம் அதற்கு ஆணித்தனமாக நமக்கு உதவி செய்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனம். மத்தேயு 1:25. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறும் அளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவள் தன் முதற் பேரான யோசேப்பு தன் முதற் பேரான குமாரனாகிய இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்போ யோசேப்பு மரியாளை அதுவரைக்கும், அதாவது இயேசுவை பெற்றெடுக்கிற வரைக்கும் சேரலை. அதற்கு பின்பு மரியாள் யோசேப்பு நிமித்தமாக அங்கே பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகிறார்கள் என்பதையும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். மரியாள் ஒரு பரிசுத்தவாட்டி. அப்போ அதுக்கப்புறம் மரியாளுடைய கருவிலே பிள்ளைகள் பெற்றெடுத்ததுனால மரியாளுடைய அந்த பரிசுத்தம் கெட்டு போச்சானா? கிடையாது. குடும்ப வாழ்க்கைக்கு உட்பட்ட அந்த உறவு அது பரிசுத்தமான வாழ்க்கையை குறிக்கிறது. நிறைய பேர் இதை தவறாக புரிந்து கொள்வாங்க. நாங்கள் திருமணம் பண்ணி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டதுனால இனி கணவன் மனைவியாக வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இது வேதத்துக்கு விரோதமான பாவம். பிரியமானவர்களே, வேதம் அனுமதிக்கின்ற அந்த வாழ்க்கை அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனால் அப்போது பரிசுத்தமாக வாழ முடியாது அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவியாக பரிசுத்தமாக வாழலாம். இந்த மரியாள் இடத்துல அந்த பரிசுத்தம் இருந்தது, அந்த பரிசுத்த வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கி கர்த்தர் நம்ம இடத்துல அதை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. இந்த உலகத்தில் உங்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமான சவால்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திப்பீங்க. சவால் இல்லாத ஒரு உலகத்தை நீங்கள் தேட முடியாது. அப்போ பரிசுத்தத்திற்கான சவால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு நாள் நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். அது பரிசுத்தமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள எந்த அந்த பிரசனமும் இருக்காது. அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பாவத்தினுடைய தண்டனையிலேருந்து மீட்கப்பட்டோம். ஆனால் பாவ பிரசனத்தோட ஒவ்வொரு நாளும் போராடுவோம். த பிரசன்ஸ் ஆஃப் சின் ஒவ்வொரு நாளும் உங்களோட போராடும், மோதும். இதுலேருந்து தப்பிக்க முடியுமா? இயேசுக்குள்ளே வாழ்ந்தால் தப்புவிக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தீங்கன்னா தப்பிக்கலாம். அப்போ இயேசுவை இந்த உலகத்தில் காட்டுறதற்கு
பரிசுத்த ஜீவியம் ரொம்ப அவசியம். பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப அவசியம். என்னுடைய பேச்சு, நடை, உடை, என் பாவனை, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அங்கங்களும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தொலைக்கிற இடம் எது? இயேசு என்னிலே உருவாவதற்கு தடையாக இருக்கிற பரிசுத்த குலைச்சல் என்ன? இயேசு என்னிலே உருவாக விரும்புகிறார், ஆனால் என்னிலே வந்து பிறக்க முடியாமல் அங்கே அசுத்தம் இருந்தால் எப்படி வருவார்? பேச்சிலும், பார்வையிலும், நடக்கையிலும், வாழ்விலும், எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கணுமே. பிரியமானவர்களே, ஒருவேளை கரைப்படிந்த ஒரு அனுபவத்தோட இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? என் வாழ்க்கையில் நிறைய கரைகள் வந்துருச்சு, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்தின் பாதையிலும் ஒருவேளை கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு எதிர்காலம் உண்டானா கண்டிப்பாக உண்டு. எவ்ரி சின்னர்ஸ் ஹேஸ் அ ஃபியூச்சர். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. எவ்ரி செயின்ஸ் ஹேஸ் அ பாஸ்ட். ஒரு கடந்த கால ஒரு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் பிறந்தவனே பரிசுத்தவானாக வாழ்ந்துட்டாங்களா? இல்லை. பரிசுத்த பாதையிலே அவர்கள் நடக்க பல முறை போராடி இருக்கலாம். தேவ தயவோடு, ஆவியானவருடைய துணையோடு பரிசுத்தமாக வாழ முடியும். இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டு நான் பரிசுத்தமாக வாழணும். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இயேசு என்னும் அந்த ஒரு புருஷனுக்கு நாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? கற்புள்ள கன்னிகையாக. கரைப்படிந்த கன்னிகையை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கேட்போமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, பரிசுத்தத்தோடு போராடுகிற எந்த காரியத்திலும் ஜெயிக்க உதவி செய்யும். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அந்த பரிசுத்த குலைச்சலுக்கான போராட்டங்கள் இருக்கும். பரிசுத்தத்துக்கு எதிராக போராட்டங்கள் இருக்கும். பரிசுத்தத்திலிருந்து விளைவிப்பதற்கு பிசாசு போராடுவான். ஆனால் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருகிறவர் நீர். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும், பரிசுத்தத்தில் வாழ முடியலன்னு சொல்லி போராடுகிற யாராக இருந்தாலும் ஜெயிக்க உதவி செய்யும். உங்களால் தான் முடியும். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.